ஒன்றிய செயலாளர் நடராஜன் அவர்கள். செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வருக வருக என்று நான் வரவேற்பு அளிக்கிறேன். கொடுமுடி மேற்கொடிக்கு உட்பட்ட பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் சார்பு நிர்வாகிகள், PLA 2, PLC மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்த அனைவரையும் நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய கொடுமுடி மேற்கொண்டியை பொறுத்தவரையில் எந்த விதமான கோஷ்டியும் இல்லாமல் இதுவரை நாம் சிறப்பாக பணியாற்றி வருகின்றோம். வருங்காலத்தில் நமக்கு உள்ளாட்சி தேர்தல், கூட்டுறவு தேர்தல் எல்லாம் இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே எந்த மாவட்டமும் செய்யாத அளவுக்கு ஒரு அனைவருக்கும் ஒரு பரிசு பொருள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவோ நம் தோல்விகளை பார்த்திருக்கிறோம். தலைவர் கலைஞர்களுடைய கடிதமே நமக்கு மாமருந்தாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நமக்கு இந்த பொருள்களை வழங்கி நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அவரை மீண்டும் வருக என்று சொல்லி என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. நெசவாளர்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய SLT அவர்கள், கழக பொருளாதார இணைச் செயலாளர் சந்திரகுமார் அவர்களுக்கு உரையாற்றுவார். மூத்தவர்களுடைய கலைஞர்கள் அன்போடு அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் பரிசு பொருட்களை வழங்கியிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அருமையான முத்துசாமி அவர்களே, அதில் இது தொடர்பு சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. நான் யாரையும் இங்கே குறிப்பிட்டு குறை சொல்ல விரும்பவில்லை. இந்த இயக்கத்திற்கு முன்னோடியாக இருந்தவர்கள், இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்ற அன்றைய காலகட்டத்தில் திரு வைகோ அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்த போது அன்னை தொகுதியில் ஏறத்தாழ நிர்வாகிகளாக இருந்த அத்தனை பேரும், அன்றைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் கணேசமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் இங்கே நிர்வாகியாக இருந்தார். இந்த தொகுதியில் ஏறத்தாழ 13 பேருந்து கழகங்கள் இருந்தது, 2 ஒன்றிய கழகங்கள் இருந்தது. அந்த ஒன்றிய கழக செயலாளர்கள், பேருந்து கழகத்துடைய பெரும்பான்மையான செயலாளர்கள், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட செயலாளர், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் இந்த தொகுதியில் இருந்து மாவட்ட கழகத்தை வழிநடத்தி சென்ற அத்தனை நிர்வாகிகளும் அன்றைக்கு வைகோவோடு சென்றிருந்த போது இந்த இயக்கம் மொடக்குறிச்சியின் மேல் எதிர்காலமே இல்லை என்ற நிலைதான் நமக்கு இருந்தது. ஆனால் அவர்களை வைத்து இயக்கம் இல்லை. இந்த இயக்கத்தின் அடிப்படை அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மகன் SLT அவர்கள், சந்திரகுமார் அவர்கள், இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிற ஒன்றிய செயலாளர் மற்றும் பேருந்து செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும் இருந்தாலும் நம்முடைய இயக்கம் இது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ஒரே சீராக நடந்து கொண்டிருக்கிற கட்சி, அதிலே பயணிக்கிற நம்முடைய கழக தோழர்கள் எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் ஒரு நிதானத்தை கடைபிடித்து போகக்கூடியவர்கள், தொய்வும் ஏற்படுவதில்லை, பெரிய ஆரவாரம் செய்கிற கூட்டமாகவும் இருந்ததில்லை என்பதற்கு இது ஒரு அடையாளமாகும். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த கட்சியிலே என்ன மாதிரியான சூழ்நிலைகள், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலமாக இருந்தாலும், நம்முடைய தளபதியினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியாக இருந்தாலும், எங்கேயும் அத்துமீறி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த
ஒரு நிர்வாகி கூட நடந்தார் என்ற ஒரு செய்தியை கூட நாம் பார்க்க முடியாது. எனவே அப்படி ஒரு கட்டுப்பாடான கட்சியாக இந்த இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் சந்திரகுமார் சொன்னதை போல அப்படியே உட்காந்து உங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்குற உட்காரு. நூல் கட் பண்ணி கொடுங்க. வெளியே இருக்கிறவங்க கொடுங்க.